Hello all. So voice கேக்குதா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். கேக்குது சார். Okay, fine, cool. So let's wait for a minute. Let's see யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். Okay, I guess almost எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Okay, before starting the session, மறுபடியும் நீங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, நான் ஆக்சுவலா நான் இன்னும் செக் பண்ணல, உங்களோட வாய்ஸ் இன்னும் ஃபுல்லா கேட்கல நோட்டை. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே, ஸோ அது போக வேற எதுவும் கொரிஸ் இருக்கா, இல்ல நீங்க இங்கே டவுட் கேட்கணும் இங்கே கேட்கலாம் குரூப்ல. மீன்ஸ் இல்ல சார், ஸ்கிரீன்ஷாட் தான் அந்த இத அனுப்ப சொன்னேன் சார். ஓகே ஓகே, நான் அனுப்பிச்ச லிங்க் ஒர்க் ஆச்சா, ட்ரை பண்ணி பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் சார், அது பார்க்கல. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஆகுது, அது பார்த்தேன். ஒர்க் ஆகுதுல? ஓகே, அது பப்ளிக் லிங்க் தான், நான் பப்ளிக்கா தான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இன்னைக்கும் அகைன் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்குமே நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் தான் பார்க்க போறோம். லைக் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், எங்க பிளாக்கர்ஸ் எதுவும் இருக்கா, இல்ல என்ன பண்ணலாம், வேற எதுவும் டிஸ்கஸ் பண்ணணுமா, இல்ல எதுவும் கொரிஸ் இருக்கா. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் யுவர் சைடு ஒன்லி. ஸோ நீங்க சொல்லுங்க, லைக் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, எப்படி என்ன ப்ராக்ரஸ் ஆகுதா, கொரிஸ் எதுவும் இருக்கா? சார், இப்போ நம்ம ஒரு இதுல டேட்டா பார் கொடுத்து மேக்ஸிமம் லோவஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் கொடுப்போம்ல, அந்த பார் இப்போ ராங் ஆயிட்டு அன்டூ பண்ணணும்னா கண்ட்ரோல் செட் கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்? அது கண்ட்ரோல் செட் கொடுத்தா ஒர்க் ஆகல. இல்ல, நீங்க ஃபார்முலாவா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாறாது. அது நீங்க மேனுவலா போய் தான் அது ஓகே. பட் ஜெனரலா இப்போ ஒரு காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷுவலை மூவ் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு லெட்டர் டைப் பண்றீங்க, டைப் பண்ணிட்டு டக்குனு கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டோர் ஆயிடும். ஓகே. வேற எதுவும் கொரிஸ்? சார், இந்த கேஜ் கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, அந்த சைட்ல போட்டிருக்க மாதிரியா, பவர் பில இருக்கிற அந்த மீன்ஸ் நம்ம டாஷ்போர்ட்ல இருக்கிற மாதிரியா, இல்ல காமனா கேக்குறீங்களா? காமனாவே வந்து இப்போ அதுல நிறைய வேல்யூஸ் உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் மாத்தி மாத்தி கொடுத்தாலும் எனக்கு என்ன ரெக்கார்டு அது வர மாட்டேங்குது. ஆக்சுவலா கேஜோட இது என்ன அப்படின்னா, அதோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா கரண்டா உள்ள ப்ராக்ரஸை காட்டுறது. ஸோ அந்த கரண்டா உள்ள ப்ராக்ரஸ் வந்து நம்ம நிறைய இதுல காட்டலாம். பிளஸ் கரண்டா உள்ள ப்ராக்ரஸ் அகேன்ஸ்ட் என்ன டார்கெட்னு சொல்லி காட்டுறதுதான் வந்து அந்த பர்டிகுலர் கேஜோட யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேஜோட இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வருது. அது லைக் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி தான் ஒரு டிசைனே இருக்கு. ஸோ ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த கேஜ் யூஸ்வல் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்மளோட டார்கெட் வந்து 100% தான் இருக்கும். லைக் ஒரு ப்ராக்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதோட ப்ராக்ரஸோட நம்பர் எங்க போகலாம், மேக்ஸிமம் 100 வரைக்கும் போகலாம். ஸோ எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு. லைக் நான் வந்து எனக்கு ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து டெய்லி ஒரு 10-15 டிக்கெட் அசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட ப்ராக்ரஸ் என்ன, நான் 10 டிக்கெட்ல 8 டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 80% என்னோட ப்ராக்ரஸ். ஸோ அதை நான் இந்த விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் அந்த கேஜ் விஷுவல் கேட்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க என்னென்ன இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னா கரண்ட் வேல்யூ கொடுக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கணும், அந்த டார்கெட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் டார்கெட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, பட் ஒரே வேல்யூ தான் கொடுப்பீங்க. பட் டார்கெட் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ டார்கெட்ல அதிகபட்சம் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூல இப்போ கரண்டா இருக்க ஸ்டேட்டஸ். இதே ரீட்டைல் கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்? இப்போ எனக்கு நான் வந்து ஒரு கம்பெனி வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க, எனக்கு இன்னைக்கு வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து சேல்ஸ் நடக்கணும், அது வந்து டார்கெட். 1000ங்கிறது டார்கெட். நீங்க ப்ராக்ரஸ் மட்டும் இல்லாம நம்பருக்கும் கொடுக்கும். 1000ங்கிறது எனக்கு டார்கெட். நான் 1000க்கு பதிலா ஒரு 800க்கு நான் முடிச்சிருக்கேன், எனக்கு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பார் வந்து 80% வந்து நிற்கும். ஸோ அதுதான் அந்த கேஜோட யூஸ். ஸோ அதுல அந்த டார்கெட் வேல்யூ அப்புறம் வெறும் வேல்யூ இது ரெண்டு மட்டும் தான் யூஸா? இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்படிலாம் இருக்கு? இல்ல, மினிமம் வேல்யூ வந்து மினிமம் அந்த 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 டேட்டாக்கு என்ன மினிமம் வேல்யூ வரணும்னு சொல்லி மற்ற எதுவுமே நீங்க ஃபில் பண்ணா கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க வேண்டியது என்னன்னா கரண்ட் வேல்யூ, டார்கெட் வேல்யூ, அது ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஓகே. சொல்லுங்க ஜி. அந்த இது ஃபர்ஸ்ட் டோட்டல் கேசஸ் இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து நீங்க ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் ஒன்று மாதிரி அது அந்த இதுக்குள்ளே வந்து இன்னொரு பிக்சர் வச்சிருக்கீங்க.
அது ஆமா அதுக்கப்புறம் இந்த கவுண்ட் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்குது, 2 கண்ட்ரிஸும் சரி. ஆமா. இது எப்படி அச்சீவ் பண்றது ஆக்சுவலி? ஓகே, அதுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது ஜஸ்ட் இமேஜ் மட்டும்தான். ஸோ அதை பெருசா அதுல வந்து ஒரு ட்ரிக்குமே கிடையாது. ஒரு அந்த சர்க்கிள் இமேஜை மட்டும் போட்டுட்டு சரி. கஸ்டம் விஷுவல்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, அதுல 3D சார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இல்லைன்னா ரொட்டேஷனல் சார்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க 2 வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் சார்ட் 2 வேல்யூனா என்னன்னா ஒரே சார்ட் தான் இருக்கும், அதுல நீங்க 2 வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். ஒரே இது அதுவும் கிராஃப் மாதிரியா? அது அது இது மாதிரியா, கார்டு மாதிரியா? அது கார்டு கிட்டத்தட்ட கார்டு மாதிரி, கார்டு பட் ரொட்டேஷன் ஆகும். இப்போ கார்டுல நம்ம ஜெனரலா ஒரு டேட்டா டிஸ்ப்ளே பண்ணுவோம்ல, அது இது பேர் எப்படின்னா என்னது? ரொட்டேஷனல் சார்ட்னு கொடுங்க, இல்லைன்னா 3D கொடுங்க. அது ஒருத்தர் ஒரு மாதிரி நேம் வச்சிருப்பாங்க, பப்ளிக் இதுதான். ரொட்டேஷனல் சார்ட், ரொட்டேஷன் மட்டும் டைப் பண்ணுங்க, அது டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணணும். சரி, அப்புறம் கீழே அந்த நீங்க வச்சிருக்கீங்க குளோபு. ஆமா, அதுல வந்து நான் வந்து இது ஆட் பண்ணேன், கண்ட்ரி லொகேஷன்ல கண்ட்ரி ஆட் பண்ண, அப்புறம் வேல்யூவும் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. வேல்யூ டோட்டல் கேசஸ் ஆட் பண்ணா எனக்கு கரெக்டா அது இதாக மாட்டேங்குது, பிளேஸ் ஆக மாட்டேங்குது. கண்ட்ரி டிடெக்ட் பண்ண மாட்டேங்குதா? ஆமா, கண்ட்ரி டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஃபார்மட்ல அந்த டாப்ல வந்து கேட்டகரின்னு ஒன்று இருக்கும், அதுல கண்ட்ரின்னு மாத்தி விட்டீங்களா? அதை மாத்திட்டாங்க. அது அப்போ ஷேர் பண்ணாதான் பார்க்க முடியும். ஷேர் பண்ண முடியுமா? ஓகே ஓகே. சோ ஃபுல் டைமா பண்றீங்க போலயே. இல்ல நேத்து நைட்டு தான் உட்கார்ந்தேன், இன்னைக்கு வரல, இன்னைக்கு இனிமேல் தான் உட்காரணும் ஆபீஸ். ஓகே. ஆமாமா, நேத்து நைட்டு உட்கார்ந்தேன். கரெக்ட். ஈவினிங் முடிச்சுட்டு. ஆமா, ரொம்ப நேரம் எடுக்குது ஜி. ஒரு ஓட்டி ஃபார்மட் சேஞ்ச் பண்ண மறுபடியும் அதே கை ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஆனா ஒரு வாட்டி அது ஃபார்மேட் எங்க கை வைக்கணும் தெரிஞ்சதுன்னா அடுத்த வாட்டி ஈஸியா ஆயிடுது. அதான் சொல்றேன், நீங்க இது கம்ப்ளீட்டா அதுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான். பிராக்டிஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப நாளைக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க அதோட அந்த ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்கா நீங்க பண்ண முடியும். ஒரு தடவை அந்த டெம்ப்ளேட் கிடைச்சிருச்சு அப்படி. இப்போ கண்ட்ரி ஆட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன், ரைட் சைடுல இருக்க விஷுவல்ல. ஓகே, அது உங்களுக்கு தெரியுது பாருங்க. சோ இதான் கண்ட்ரி மேப் இருக்குங்கறீங்க. சரி, இப்போ நான் கேசஸ் அதிகமா இருக்கிற கேசஸ் தெரியணும்னா இப்போ இது நான் லிஜெண்ட்ல ஆட் பண்ணணுமா இல்ல இத லைட்டா அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன், லைக் அந்த டிராப் டவுன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன ஆட் பண்ணிருக்கீங்கன்னா, ஓகே நீங்க இந்த கண்ட்ரி ஆட் பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓகே ஃபைன். நீங்க இந்த மேப் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, ஃபோக்கஸ் மேப், இது ஃபைன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க, கண்ட்ரி ஆட் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் வேற மேப் மாத்தணுமா கண்ட்ரியே? இல்ல மொத்தமே 2 மேப் தான் இருக்கு. இது ஒரு மேப் ஆட் பண்ணலாம், இல்லனா another ஒரு மேப் பக்கத்துலயே ஒரு மேப் இருக்கு பாருங்க குட்டியா. ஆமா, இது சொல்றீங்களா? அது வந்து ஜெனரல் மேப். அது வந்து டைரக்டா அந்த பாயிண்ட் அவுட் மட்டும் பண்ணும். அது பாயிண்டா வச்சு காட்டும். அந்த நார்மல் மேப்ல பாப்போம்ல லொகேஷன்ல. சோ நீங்க ஆட் பண்ணிருக்கிறது வந்து ஃபீல்ட் மேப். ஃபீல்ட் மேப்னா அந்த பர்టిక్యులர் கண்ட்ரி வந்து ஃபில் பண்ணிரும் இதான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நீங்க பண்ணிருக்கிறது வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறது. நான் என்ன பண்ணிருப்பேன்னா, நீங்க பாயிண்ட் பண்ண மேப் கூட செலக்ட் பண்ணுங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் மேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு நான் இதுவே கொண்டு போறேன். நீங்க தானே ஓபன் பண்ண சொன்னீங்க. உங்களுக்கு விசிபிளா இருக்காது? இல்ல எனக்கு அந்த லிங்க் வேண்டாம். இல்ல நான் அது பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அந்த சைட்ல தான். ஓகே ஓகே சரி சொல்லுங்க. எனக்கு உங்க ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுல ஐகான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேப் இருக்கும் பாருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு அதுலயே அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா, மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது அந்த சைஸ் ஃபர்ஸ்ட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க, கீழே லெஃப்ட் சைடுல. அதுல இல்ல, சைஸ்ல வந்து நீங்க என்ன ஃபீல்ட் வேணுமோ அந்த ஃபீல்டை கொடுத்துக்கோங்க. டோட்டல் கேசஸ் போட்டுங்க.
ஸோ டோட்டல் கேஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஜென்ரலா அந்த சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும், எது அதிகமா இருக்கு எது சின்னதா இருக்குன்ட்டு. நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு இதை விட பெரிய சைஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போக இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த ஃபார்மட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டுன்னு சொல்லிட்டு இல்ல ஃபில்டு இல்ல ஓகே ஜென்ரல் போங்க, மேப் செட்டிங் போங்க, மேப் செட்டிங் போங்க, ஹீட் மேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஹீட் மேப் இருக்கு பாருங்க, கீழே கீழே அதை ஆன் பண்ணி விடுங்க. ஹீட் மேப்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வச்சு அது வந்து அந்த 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 பர்டிகுலர் ஹீட் வந்து அந்த இடத்துல கொடுக்கும். லைக் கம்மியா இருக்கிறதுக்கு வந்து லைட்டா இருக்கும் அந்த டிஸ்பிளே, அதிகமா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த டிஸ்பிளே. அந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்களேன். ஓகே, என்ன இது பண்ணுவோம்? நான் வந்து அதுல ரெட் கொடுத்துருப்பேன். அந்த ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணுங்க. கீழே ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சியா வேணும், இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும். நான் என்ன பண்ணிருப்பேன்னா அதே இதை கொடுத்துட்டு கலரை மட்டும் மாத்தி விட்டுருப்பேன். டார்க்குக்கு வந்து நல்ல நல்ல டார்க் ரெட்டு, அப்புறம் லைட் ரெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா ரெட் அப்படி கொடுத்துருப்பேன். அதனால அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அலர்ட் மாதிரியே இருக்கும், அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அலர்ட்ல இருக்குன்னு தெரிய மாதிரி இருக்கும். எதுவும் வரலையே 100% அதிகமா இருக்கிறது. ஜீரோக்கு கொடுங்க, ஜீரோ கிராடியன்ட் கொடுங்க, அதுதான் டார்க். ஓ ஓகே, மூணையுமே மாத்துங்க. அப்பதான் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும், வேரியன்ஸ் தெரியும். இது வந்து லைட் கலரா? கொஞ்சம் லைட்டா ரெட்டே கொடுத்துருங்க. ரெட்டேவா? ரெட். இது அந்த கலர் சூஸ் பண்றது வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஹீட் தான் காட்ட போறோம். ஹீட் வந்து ஒரே கலர்ல தான் இருக்கணும், பட் அதோட அந்த விசிபிலிட்டி வந்து மாறணும் நம்ம செலக்ட் பண்ற கலர் கேட்டோம். ஸோ மூணுமே நீங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரெட்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் போதே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். லைக் ஓகே, ஒன்னு வந்து பயங்கர டார்க்கா இருக்கு மீன்ஸ் அங்க அதிகமா இருக்கு அந்த ஹீட். அந்த இடத்துல நீங்க மேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல, ஆப்வியஸா இந்தியாவில தான் வந்து பயங்கரமா அந்த கவுண்ட் இருக்கு. ஏன்னா இந்தியாவோட கேசஸ் வந்து அதிகம். ஸோ அதனால அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டார்க்கா தெரியுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூஎஸ் சைட்ல நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கும். மத்த இப்ப யூரோப்ல வந்து ஓரளவு கம்மியா இருக்கும். மத்த ஆப்பிரிக்கா எல்லாத்துல இப்ப குறைஞ்சிருச்சு, அதனால அங்கெல்லாம் ஹீட் இல்ல. சோ இவ்வளவுதான் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போறோம்? ஆனா இந்த ஹீட் வந்து அவ்வளவு இது ஒரு கிளாரிட்டி இல்ல ஜி. விஷுவலை பொறுத்து ஜி. லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன்ல, இப்போ கோவிட் டிசைன் பண்ணியிருந்தேன்ல, அந்த டிசைனுக்கு அந்த ஹீட் மேப் வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் அந்த ஃபுல் பேஜுமே என்ன எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எங்க இந்த கண்ட்ரி வந்து இது இந்த கோவிடால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன். அந்த நான் பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணதுக்கும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் அந்த இமேஜ் யூஸ் பண்ற விஷுவல் யூஸ் பண்ணதுக்கும் எனக்கு அது செட் ஆகும். நீங்க வேற மேப் யூஸ் பண்ணீங்களா? வெளியில இருந்து இதே மேப் தான் கலர் கோட் யூஸ் பண்ணனால அப்படி இருக்கு. நீங்க மினிமைஸ் பண்ணுங்களா, இத மினிமைஸ் பண்ணி அந்த பிளேஸ்ல கொண்டு போங்க. ஓகே, நீங்க அந்த பேக்ரவுண்ட் கலர் கேக்குறீங்களா? அந்த மேப்போட கலர் கேக்குறீங்க. ஓகே, அது இதுலதான் ப்ராப்பர்ட்டி. இது மேப்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு விஷுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ விஷுவல் சம்பந்தப்பட்ட எல்லாமே விஷுவல்ல தான் இருக்கும். அந்த மேப் ஸ்டைல மாத்திக்கோ. ரோடுன்னு இருக்கு. சோ 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல மேப் செட்டிங்ல ரோடுன்னு இருக்கும். ரோடுக்கு பதிலா ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டார்க்ல வேணுமா, ஏரியல்ல வேணுமா, சேட்டில் வேணுமா. ஓகே, நீங்க இதுல தான் பண்ணிருக்கீங்க. நான் இது ஆக்சுவலா இதான் நான் பண்ணேன். எக்ஸாக்டா இதுதான் நீங்க பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம என்னோட பேக்ரவுண்ட் வந்து டார்க். சோ அதனால அந்த டார்க் தீம்லயே போயிட்டேன். ஓகே, இப்போ இது அதிகமா இருக்கு, என்ன தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. இந்த கலரை இன்னும் கொஞ்சம் மாத்தினீங்கன்னா மாறும். லைக் அந்த ரெட் ஒரே கலர் ஷேடா கொடுத்தீங்கல்ல, சோ இன்னும் கொஞ்சம் டார்க் இல்ல இன்னும் கொஞ்சம் லைட்டா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறைய HTML இது யூஸ் பண்ணுவேன். லைக் ஹெக்ஸா கோடு தெரியுமா? ஹெக்ஸா கோட்னா என்னன்னா RGB கலர் கோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஆருக்கு எவ்வளோ, ஜிக்கு எவ்வளோ. இப்போ ஒண்ணு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியுது பாருங்க, FA30012. அதை ஓபன் பண்ணுங்களேன். அங்க மோர் கலர்ஸ் கொடுங்க. அந்த F30012 இது வந்து ஒரு கலருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் ஆக்சுவலா. சோ நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு எனக்கு ஹெக்ஸான் டைப் பண்ணும், சாரி ஹெக்ஸ்ன்னு டைப் பண்ணும், HEX. சோ ஹெக்ஸ் கோட் ஃபார் ரெட்னு கொடுத்தீங்கன்னா ரெட்லயே ஒரு 1000 ரெட் வச்சிருப்பான். அந்த 1000 ரெட்டுக்கும் 1000 கோடு இருக்கும். அந்த கோடை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெட் உங்களுக்கு சூஸ் ஆகும். ஓகே, சோ அகைன் இது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க எவ்வளவு மெனக்கிட்டு அந்த மாதிரி கலருக்குலாம் சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த எஃபெக்ட் போகும், அந்த டிஸ்பிளே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்களேன். ஒண்ணும் இல்ல, டக்குன்னு கூகுள் போங்களேன். கூகுள போயிட்டு ஜஸ்ட் ஹெக்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. ஹெக்ஸ் கோட்ஸ் மட்டும் கொடுங்க. நம்ம பார்க்காத கலர்லாம் இருக்கும் அதுல. இப்படிலாம் ஒரு கலர் இருக்காங்கிற அளவுக்குலாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ரிப்போர்ட்லயும். ஆமா, எக்ஸ்எல் போட்டு கொடுத்துக்கோங்க. ஹெக்ஸ் கோட் மேபி ஏதாவது கலர் கொடுங்க, இல்லைன்னா ஹெக்ஸ் கோட் பிக்கர்னு கொடுத்துக்கோங்க. அதுவே நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஹெக்ஸ் கோட் ஏதாவது ஒன்று கொடுங்க, ஹெக்ஸ் கோட் ரெட் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. நிறைய வெப்சைட்ல இந்த லிங்க் இருக்கும், அதுவே உங்களுக்கு அதை நேவிகேட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்களேன். ஸோ இதுக்கும் பவர் பேக்கு சம்மந்தமே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஆடான்ஸ். ஸோ இதுல இதெல்லாமே வந்து ஒரு கலர். ஸோ இதுல உங்களுக்கு ஒரு கலர் வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த கலரை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த கலரை நீங்க அப்படியே சூஸ் பண்ணி அங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கோடே இல்லையே. அந்த கீழே ஹேஷின் போட்டு உங்களுக்கு காட்டிச்சு பாருங்க. செலக்ட் பண்ணுங்க ஒரு கலர். அதுல காட்டுது பாருங்க, FF000 40. ஓகே. அந்த வாட்ஸ்அப் கோடே காட்டுது பாருங்க. அப்ளை பண்றாங்க. ஆக்சுவலா கலர் கோடுக்குள்ள கீவேர்டு ஆக்சுவலா குளோபல் வைஸ்ல இந்த கலர் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்கும். கலருக்கு உள்ள தீம் அது. அடுத்தது இது பார்க்கலாமா? அதுல வேணா டார்க் கொடுங்க, B340. ஓகே, இதுவும் எடுத்தாச்சு. அடுத்தது இது எடுத்துக்கலாமா? ஓகே, சரி ஜி, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. ஆரம்பத்திலேயே இன்னும் நல்லா பெருசா ஸ்கிரீன் பண்ணிருக்கணும். இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா. ஹலோ, வேற எதுவும் கொரிஸ் இருக்கா ஜி உங்களுக்கு? இல்ல ஜி. ஓகே, சூப்பர். அதர்ஸ் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஷேர் பண்ணுமா? முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து இதை முடிக்க போறேங்க அந்த ஹேண்ட்ஸ் ஆன் கம்ப்ளீட்டா. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரொஃபைல் டெவலப் பண்றதுக்கு டெம்ப்ளேட் கொடுக்குறேன். அது வந்து நீங்க லேட்டரா எப்போ டைம் இருக்குதோ அப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது போக இன்னைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் முடிச்சு யாருக்கு இருக்கா? இல்ல சார். நீ இந்த கிரிட்டிக்கல் மைல்டு கொடுத்துருக்கீங்களே, ஆமா, இது வந்து நீங்களே ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களா? இல்ல, கிரிட்டிக்கல் மைல்டுன்னு சொல்லிட்டு ஃபீல்ட் இருக்கா உங்களுக்கு இப்போ காட்டுதா? அந்த மாதிரி இல்ல எதுவுமே. அது ரிலேட்டடா ஏதாவது காலம் இருக்கா பாருங்க. நான் ஆக்சுவலா காலம் இருந்துச்சு முன்னாடி, அந்த டைம்ல கொடுத்துருந்தாங்க. கோவிடோட பீக்ல இருக்கும் போது வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா இது நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி டெவலப் பண்ணது, 2020 கோவிட் அந்தப்போ கிரியேட் பண்ணது. ஓகே ஓகே. சோ அப்போ நான் ஆக்சுவலா இதுல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, 2 நாள், இன்னைக்கு நேற்று முந்தானேத்து டேட்டா காட்டுதுல, முன்னாடி போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 2 days டேட்டா காட்டுவாங்க. கரண்ட் டேட் இன்னைக்கு டேட், எஸ்டர்டேஸ் டேட் காட்டுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிருப்பேன்னா ரெண்டையுமே லோட் பண்ணிட்டு கம்பேரிசன் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பேன். லைக் நேற்றுக்கும் இன்னைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணிருந்தேன். பட் அதெல்லாம் இப்போ ஹைட் பண்ணிட்டேன், ஏன்னா டேட்டா கரெக்டா இப்போ வர்றது இல்லை.
அப்போ வந்து ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஒரு 10 o'clock நம்ம இந்தியா டைம் டேட்டா ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா அப்டேட் இருக்கும். பட் அகைன் அப்படியே கோவிடோட இது வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. டேட்டா அப்டேட்டும் அவ்வளவு ஃப்ரீக்வன்ஸா வர்றதில்லை, கரெக்டாகவும் வர்றதில்லை. ஸோ அதனால இப்போ டேட்டா அக்யூரேசியை கண்டுக்கிறது இல்லை. பட் ஸ்டில் இது நமக்கு ஒரு நல்ல டேட்டா. ஏன்னா எப்படி சொல்றது அப்படின்னா டே டு டே உங்களுக்கு அந்த டேட்டாவோட பழகி இருந்தா மட்டும்தான் அதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும் விஷுவலா. தெரியாத ஒரு டேட்டா ஒரு எக்ஸல் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அதை நோட் பண்றதை விட கோவிட்ங்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் 2 years பார்த்தது. நமக்கு தெரியும் மேக்ஸிமம் என்ன இருக்கும், டெத் நடந்திருக்கும், ரெக்கவரி ஆயிருப்பாங்க, இல்லைன்னா கரண்டா எவ்வளவு கேஸ் இருக்கு அந்த கண்ட்ரிக்கு தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் எப்படிதான் ரிப்போர்ட் காட்ட முடியும். இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட் உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் நல்லா டெவலப் பண்ணி காட்டிட்டு அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆமா இந்த ரிப்போர்ட்ல வந்து என்னால இந்த டேட்டா கன்சியூம் பண்ணிக்க முடியுதுன்னு அவங்க தெரிஞ்சிட்டாலே யூ கம்ப்ளீட்டட் கரெக்ட் ரிப்போர்ட் தான். சோ என்னெல்லாம் இது மட்டும் இல்ல. இப்போ ஆக்சுவலா அகைன் நான் என்ன சொல்றேன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காது. ஏன்னா நான் என்னோட ஃபோக்கஸ் அந்த டைம்ல வந்து இது பண்ணி இந்த டிசைன் பண்ணா போதும்னு இருந்துச்சு. ஸோ அதனால அதை அப்படியே பண்ணணும்னு இல்லை. உங்களோட பிசினஸ் கேஸ் இதுதான், யூஸ் கேஸ் இதுதான். இப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், ரிப்போர்ட் வேணும். அந்த ரிப்போர்ட் இருந்தா என்னால ஈஸியா அதை பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க எப்படி எப்படிலாம் டிஸ்பிளே பண்ணுமோ உங்களோட ஓன் ஐடியாலாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபைனல் ஒரு எப்படி சொல்றது, நாளைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ போறீங்க, நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா நீங்க எடுத்து காட்டலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டினால போகுது நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க பேரை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டு ஃபிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா காட்டலாம். நான் டெவலப் பண்ண ரிப்போர்ட் யாரும் பண்ணல நான் பண்ணலன்னு சொல்லி பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியும், ஓகே யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பவர் பி அப்படி. சார் சார் இந்த கார்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்களா, அது சும்மா இமேஜை போட்டு குரூப் பண்றது மட்டும் தானே, இல்லை வேற எதுவும் மெத்தட் இருக்கா? கார்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ் கொடுத்துருக்கீங்களா டோட்டல் கேசஸ், அது சும்மா நம்ம இமேஜ் கொடுத்து குரூப் கொடுக்கறதா இல்லை அதுக்கு வேற மெத்தட்? வேற எதுவும் இல்ல. இதுல நிறைய பண்ணதே வந்து டிசைனிங்ல தான் கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். லைக் டிசைனிங்ல தான் நிறைய பண்ணுது, கான்செப்ட் கம்மியா தான் இருக்கும், பிரசன்டேஷனுக்காக கிரியேட் பண்ணது. நீங்க ஒன்னொன்னுல ரெண்டு போட்டுக்கீங்க கரெக்டா, கார்டு ஒண்ணு போட்டுக்கீங்க, இன்னொன்னு கிராஃப் போட்டுக்கீங்க, அது பேக்ரவுண்ட்ல அந்த ஒரு இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி போட்டுக்கீங்க. ஆமா ஆமா. எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு எல்லாமே பண்ணி முடிக்கிறது? இது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் கோவிட் ஆரம்பிச்ச டைம்ல ஜஸ்ட் ஒரு 1 week எடுத்தான்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா. அது ஏன்னா டேட்டா எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா அப்போ வந்து நான் சொன்னேன் அந்த வேல்டுங்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் ரிமூவ். ஏன்னா அப்போ வந்து இந்த டேஷ்போர்ட் நான் வெளியில காட்டுறேன் அப்படின்னா எல்லாருமே டேட்டா பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ டேட்டாக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ சடனா இந்தியாவில வந்து 1,00,000 கேஸ் நான் ஒரு நாள் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா தப்பாயிடும். ஸோ அதனால டேட்டா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன். டேட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 days ஆச்சு எனக்கு கிளியர் பண்ணி கரெக்டான டேட்டாவை கொண்டு வந்ததுக்கு. டிசைனிங் அகைன் நான் முன்னாடி எனக்கு டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அது எனக்கு கம்ப்ளீட் இருக்கு. இந்த டேஷ்போர்ட் டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நிறைய பண்ணிருந்தேன். ஸோ அந்த கார்ட்ஸ் நீங்க பாக்ஸ் பாக்குறீங்க ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாம், ஸோ அதான் என்னோட ஆல்ரெடி இருந்த டேஷ்போர்ட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணேன்.
ஸோ பண்ணிட்டு கலரை மட்டும் மாத்திருப்பேன். அதனால டிசைனிங்க்கு வந்து ஒரு 2 days மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டேட்டாக்கு வந்து டைம் எடுத்துச்சு. அதனால இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தடவை ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி. லைக் சிம்பிள், நாளைக்கு ஒரு டேஷ்போர்ட் நீங்க டெவலப் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து ஃபுல்லா கிரீன் கலர்ல கேக்குறாங்க, கம்ப்ளீட் டேஷ்போர்டோட தீமே கிரீன் கலர்ல கேக்குறாங்க அப்படின்னா நீங்க முதல்ல இருந்து எல்லாமே கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க ஆல்ரெடி இந்த கார்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு கண்டென்ட், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கலரை மட்டும் மாத்தி விட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த அந்த ஒர்க் உங்களுக்கு கம்மியாயிடும். சார் நீங்க கார்டுல போட்டிருக்க இமேஜோட டிரான்ஸ்பரன்சி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்ணலாம் ஜி, டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துக்குமே பண்ண முடியும். இந்த கார்டுக்கு தனியா காட்ட மாட்டேங்குது. அது கார்டு இல்ல ஆக்சுவலா. நான் பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கிறது வந்து கார்டு கிடையாது. கார்டுனா ரெக்டாங்கிள் கிடையாது, அது எல்லாமே பிளாங்க் பட்டன். நம்ம பட்டன் யூஸ் பண்றோம்ல. ஆமா ஆமா. ஸோ அதுல இன்செர்ட்ல போயிட்டு பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா பிளாங்க் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது அது எப்படி சொல்றதுன்னா, ரெக்டாங்கிளை விட அந்த பட்டன் வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, பிளாங்க் பட்டன். ஸோ அதனால அந்த பிளாங்க் பட்டன் யூஸ் பண்ணிருப்பேன் ரெக்டாங்கிள்.
சார் இந்த blank பட்டனுக்குள்ள நம்ம ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி இமேஜ் உள்ள கொண்டு வரணுமா இல்ல ரெண்டையும் தனித்தனியா? தனித்தனியா தான் மூவ் பண்ணுவோம். பிளாங்க் பட்டன் தனி, இமேஜ் தனி. ஆனா நம்ம டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர முடியலையே. பிளாங்க் பட்டனுக்கு உங்களால டிரான்ஸ்பரன்சி கொடுக்க முடியுதா? நமக்கு அதுல இமேஜ் தானே நான் கேட்டேன். இமேஜ் வந்து எப்படி டிரான்ஸ்பரன்சி பண்ணுறது? இமேஜுக்கு நீங்க டிரான்ஸ்பரன்சி கொடுக்க முடியாது, அந்த பட்டனுக்கு தான் கொடுக்க முடியும். இமேஜஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்க முடியும். லைக் அந்த பேக்ரவுண்ட்ல நீங்க அது ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கலாம். தனியா இமேஜுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது. இல்ல, தனியா இமேஜ் கொடுக்க முடியாது. தனியா இமேஜ் கொடுக்க முடியாது. ஜி சொல்லுங்க ஜி. நான் எவ்ரி டைம் வந்து இது என்லார்ஜ் பண்ணணும்னு விரும்பினா உள்ள இருக்கிற வேல்யூஸ் என்லார்ஜ் ஆக முடியாது, சேர்ந்து அதோட சேர்ந்து. என்லார்ஜ்னா சைஸ் பாக்குறீங்களா? ஆமா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகே, இப்போ நான் இதை என்லார்ஜ் பண்றேன்னு வச்சுங்களேன். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் லோட் ஆகுது. என்லார்ஜ் பண்றேன் நான், எனக்கு இது ஃபுல்லா அப்படியே என்லார்ஜ் ஆகணும், அது மாதிரி பண்ண முடியாதா? இல்ல, ஆக்சுவலா அது பண்ண முடியாது. இமேஜஸ் நீங்க மேனுவலா தான் போய் பண்ணணும். காலம்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு.
லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு டேட்டா மாறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்றது வாய்ப்பு இருக்கு. பட் என்லார்ஜ் ஆப்ஷன் டேரக்டா வராது. இமேஜஸ்க்கு பண்ணலாம். இமேஜஸ்க்கு வந்து நீங்க ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இமேஜை நீங்க பெருசா இருந்தீங்கனால அதோட குவாலிட்டி மாறாம வரும். பட் இதுக்கு வராது, விஷுவல்ஸ்க்கு வராது. இமேஜுக்கு வருது. இமேஜுக்கு வரும். இமேஜுக்கு வரும். அதுக்கு வேல்யூ மாத்தணும், அதுக்கு ஏத்த மாதிரி, சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா, சைஸ்க்கு மாத்தணும். மேபி ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு 2 years 3 yearsக்குள்ள ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்திருக்கு. இவ்வளவு சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது இல்ல. நிறைய டெம்பரரி ஃபிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க டெவலப்பர்ஸ். இப்ப நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்ப லேட்டஸ்டா இருக்க அப்டேட்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. Okay. வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா? ஸோ இது கொஸ்டின்ஸே வரல. நாளைக்கு ஆல்மோஸ்ட் நீங்க ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைக் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அந்த கைட்லைன்ஸ் நோட்ஸ் ஆரம்பிச்சேன். லைக் ப்ராஜெக்ட்ல இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், சர்டிஃபிகேஷன் அந்த லைன்ல எப்படி போறதுன்னு நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் டிசைனிங்க்கு டைம் கொடுத்துடலாம். மூடே இல்ல ஜி, நான் அப்புறம் பண்றேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை. டைம் எடுக்குது. இன்னொன்னு என்னன்னா அந்த மைண்ட் இருந்தாலும் பண்ண முடியும்.
ஏன்னா டிசைனிங்ல டெக்னிக்கல் மாதிரி கோட் எல்லாம் ஆன்சர் வராது. ஸோ நமக்கு அந்த மைண்ட் செட் வந்து உட்கார்ந்து டிசைன் பண்ணணும்னு தான் பண்ண முடியும். நேற்று நல்ல மூடு இருந்தது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டேன், பேக்ரவுண்ட் டார்க்கா இருந்தா ஃப்ரண்ட் உங்களுக்கு லைட் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். அது டிசைனிங் அதான் ஒரு சஜஷன் சொல்லணும். நேற்று நான் பாதியில கட் பண்ணிட்டேன், அது வந்து ஃபுல்லா ஓடிக்கல. நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணபடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரியல் டைம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரீஜியனுக்குமே அவங்களோட டேஸ்ட் வந்து மாறுது. லைக் நான் அதை ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணது ஆக்சுவலா. ஸோ இப்போ கல்ஃப் ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ சஜஷனுக்காக சொல்றேன். இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்றோம்ல ரெட், டார்க் ப்ளூ, டார்க் கிரீன் யூஸ் பண்றோம்ல, அது வந்து மோஸ்ட்லி கல்ஃப் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ அவங்க வந்து மைல்டா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கலர் கோட் வந்து மைல்டா இருக்கணும். ஹைலைட் பண்ற ஐட்டம் மட்டும் டார்க்கா இருந்தா போதும். இப்போ எனக்கு ஒரு இடத்துல வந்து அது ரெட்டா இருக்குன்னு காட்டுறதுக்கு மட்டும் ரெட் கலர் கொடுத்தா போதும். பேக்ரவுண்ட்ல ரெட் கலர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த டேஸ்டே பிடிக்காது. இப்போ யூஎஸ் யூகே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இங்கிலீஷ் கலர்ஸ்னே தனியா இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து நிறைய அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நமக்கு பாக்குறதுக்கு வந்து கலர் என்ன இவ்வளவு லைட்டா இருக்குன்னு நமக்கு தோணும், நம்மளோட டேஸ்ட் இருக்கு. பட் அவங்களோட டேஸ்ட் வந்து அது வந்து ப்ரொஃபஷனல் கலர் அவங்கள பொறுத்திருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல போகும்போது நமக்கு நம்மளே மாத்திக்கணும். ஓகே, இந்த கைண்ட் ஆஃப் கஸ்டமருக்கு வந்து ஒர்க் பண்ண போறோம். சப்போஸ் நீங்க ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பவர் பை டெவலப்பரா இருப்பீங்க. ஸோ எப்படி சொல்றதுன்னா, நீங்க தான் வந்து இல்லைன்னா ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி இருப்பீங்க. சீனியர் டெவலப்பர் அந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க தான் இதெல்லாம் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்ப்ளேட் டிசைன் வச்சுருவாங்க. இந்த கம்பெனில இருக்கிற எல்லா இப்போ 1000 ரிப்போர்ட் இருந்தாலும் 1000 ரிப்போர்ட்டுக்கும் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். இனிமே ஃபியூச்சர்ல நீங்க டெவலப் பண்ணாலும் இதே கலர் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு டெவலப்பரா போறீங்க அப்படின்னா இதெல்லாம் சஜஷனா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க பேசும். எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு சைஸ்ல கிரியேட் பண்ண மாட்டேன். ஒரு ரிப்போர்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்றது வேஸ்ட். அதுக்கு பதிலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். முன்னாடியே ரிப்போர்ட்னா இந்த கலர்ல தான் இருக்கணும், நமக்கு வந்து இந்த கலர் கோட் தான் நம்ம கம்பெனி ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறோம், இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். டேபிளுக்கு இந்த ஃபாண்ட், இப்போ பை சார்ட் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா பை சார்ட்டுக்கு லெஜெண்ட்ஸ்க்கு இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும், இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு கூட தான் டைம் எடுக்கும். பட் ஒன் டைம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அந்த கம்பெனிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, பட் அந்த கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அகைன் இதெல்லாம் தான் வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே டேட்டா மேட்டர்ஸ். நம்ம என்னதான் நிறைய இடத்துல நீங்க அதை பார்த்துருப்பீங்கப்பா, இனிமே பார்ப்பீங்க ஃபியூச்சரா பவர் பை டெவலப்பரா போறீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் டெவலப்பரா போறீங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு என்னதான் ஒரு டிசைனர் அவ்வளோ உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணி கொண்டு கொடுக்குறீங்கன்னா கூட அவங்க ஒரு சில யூசர்ஸ்லாம் இருக்காங்க, தே ஆர் வெரி கீன் டு டேட்டா. நீங்க என்னதான் அழகான ரிப்போர்ட் போய் கொடுத்தாலும் எனக்கு இந்த டேட்டா தப்பா இருக்கு, இந்த ரிப்போர்ட் தப்பா அப்படின்னு. ஸோ அதனாலதான் சொல்றேன், பவர் பைங்கிறது வந்து 50% தான் டிசைனிங், மீதி மோர் தேன் 50% வந்து டேட்டா தான். நீங்க காட்ட போற டேட்டா வந்து பர்ஃபெக்டா இல்லாட்டியும் தப்பா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அகைன் இது ஒரு மெத்து மாதிரி தான். எப்படின்னா, நீங்க இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்க அப்படின்னா உங்களோட யூசர் வந்து சம் பிசினஸ் யூசர் கால் ஏன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க. பட் அந்த பர்சன் ஏங்கிறவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்டலாம் காட்டுவாங்கிறது உங்களுக்கே தெரியாது, அவருக்கும் தெரியாது அந்த ரிப்போர்ட் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரிப்போர்ட்ல இருக்க டேட்டா தப்பு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா எங்க வரும்னா உங்க பக்கம் தான் வரும். நீங்க பண்ண ரிப்போர்ட்ல அந்த டேட்டா கரெக்டா இல்லை அப்படின்னா. ஸோ அதனால டேட்டா வந்து மேட்டர்ஸ். ஈவன் அந்த யூசரே வந்து நீங்க வாட்ஸ்அப் அந்த டேட்டா தப்பா இருக்கு, நீங்க அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா கூட யூ ஷுட் நாட் டு தட். என்ன டேட்டா இருக்கோ அதை நாங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்றதா நம்ம ரிப்போர்ட் டெவலப்பர்ஸோட ஒர்க். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் தான் நம்ம ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் டேட்டால அப்படின்னா ஏதோ ஒரு டைம்ல வந்து அதை பத்திக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டேட்டா வந்து ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து எக்ஸல் நான் ஷேர் பண்ணேன், நீங்களே உங்க டேட்டா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு. எதனால சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டா ஒரு ரிப்போர்ட்டா பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா என்னங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இந்த டேட்டால இதுதான் இருக்கு, இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த டேட்டாலாம் இருக்கு தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம அந்த ஒரு சோர்ஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம அப்படிதான் ஒர்க் பண்ணணும். டேட்டாவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் வந்து குவாலிட்டி ஆகும். கடமைக்கு ரிப்போர்ட் மட்டும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டிசைனா மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து கம்ப்ளீட்டா 360 டிகிரி ஆஃப் அனாலிட்டிக்கல் சொல்யூஷனா இருக்காது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டூல். இப்போ நாளைக்கு நீங்க டேபிள் கத்துக்கிறீங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், டூல் மட்டும் தான் டிஃபரன்ஸ்.
இந்த ஒரு நாளைக்கு நீங்க வேற டூல் கத்துக்கணும் அப்படின்னாலுமே கான்செப்ட் மாறும். ஓகே, இந்த டூலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த டூல்ல, லைக் புக் மார்க் ட்ரூ மாதிரி அங்கே வேற வரும். அதை மட்டும் தான் நீங்க கத்துக்கணும். பட் ரிப்போர்ட் டெவலப்பர் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா பண்ற ஒர்க் எல்லாமே ஒன்று, டூல் வேரி ஆகலாம் பட் ஒர்க் அதே தான். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வியூல வச்சுக்கணும், மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். ஓகே, ரிப்போர்ட் தான் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த ரிப்போர்ட்டை யூஸர் பார்க்க போறாங்க, நான் டெவலப் பண்ற மாதிரி இன்னும் 10 பேர் டெவலப் பண்ணலாம் இதே ரிப்போர்ட்டை. அப்போ அவன் என் ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறப்போ நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த குவாலிட்டியான ரிப்போர்ட். ஓகே. அப்புறம் ஷோகேசிங். ஸோ ஷோகேசிங் ஆப்வியஸ்லி லைக் எவ்ரிவேர் இஸ் நீடட்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே சொல்றேன், இப்போ நான் அந்த கோவிட் டேஷ்போர்ட் வந்து ஒரு லிங்கா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் அதை வச்சு நிறைய இடத்துல காட்ட முடியும், இது நான் பண்ண ரிப்போர்ட். ஸோ எனக்கு பவர் பை இப்போ தெரியுமா தெரியாதான்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னா சிம்பிளா ஷோ பண்ண முடியும், எனக்கு காட்டிக்க முடியும், நான் இந்த ரிப்போர்ட் நான் தான் டெவலப் பண்ணேன், இதுல என்னெல்லாம் இருக்கோ அதாவது அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டூல்ல இருக்கும், மீன்ஸ் ரிப்போர்ட்டிங் டூல்ல இருக்கும், விஷுவலைசேஷன் டூல்ல இருக்கும், மற்ற டூல்ஸ்ல இருக்காது. இப்போ நீங்க ஜாவா டெவலப்பரா இருக்கலாம், டாட்டா டெவலப்பரா இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தான் காட்ட முடியும். பட் இது அப்படி கிடையாது. இப்போ நாளைக்கு எனக்கு வந்து நான் ஒரு ரீட்டைல் கம்பெனி இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு ஒரு டேஷ்போர்ட் நான் ஒன்று ரெடி பண்ணா நல்லா இருக்குன்னு நானே டக்கு நைட்டோட நைட்டா ஒரு டேட்டா நானே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரிப்பேர் பண்ணி நானே ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணி சாம்பிள் கையில் வச்சுக்கலாம், நானே இது ஒரு பிஓசி பண்ணேன்னு சொல்லிட்டு காட்ட முடியும். ஸோ அதனால இந்த டூல் வந்து அவ்வளவு ஃபிளெக்சிபிளான டூல், அதனாலதான் யூசர்ஸே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. டெவலப் ஒரு அகைன் எவ்வளவு நாள் ஸ்கோப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேபி இன்னொரு 5 to 10 years இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்கும் இந்த டூலுக்கு. அதுக்கப்புறம் இந்த டூல் அப்படியே போயிடாது, இதுக்கு அட்வான்ஸா இன்னொன்னு வரும். ஸோ அப்படி இந்த டூல் ஆல்ரெடி ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வச்சு நீங்க அடுத்த டூல் வந்து ஈஸியா மார்க்கெட்ல உங்களால லீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி இந்த டூல் அவ்வளவு காம்ப்ளெக்ஸான டூல் கிடையாது, டெக்னிக்கலா நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது, அடிக்கடி உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு கிடையாது. ஒரே ஒரு சஜஷன் என் சைட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க கண்டினியூஸா அந்த டூல்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது, பட் கேப் நிறைய விட்டுறக்கூடாது. விட்டீங்கன்னா அப்படி திரும்ப முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். திரும்ப முதல்ல டிசைன் ஸ்டார்ட் பண்ணி டிசைனிங்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து கான்செப்ட் எல்லாம் ரிவைஸ் பண்றது பதிலாக அப்பப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேட்டா லோட் பண்ணி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலா நான் லாஸ்ட் இயர்ல சொல்றேன், இதோட சர்டிபிகேஷன் ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன சர்டிபிகேஷன்லாம் இது பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லாஸ்டா பார்ப்பேன். ஏன்னா எப்பவுமே செஷன் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ ஏன்னா ஒரு சில பேர் தான் டெவலப் பண்ணிருக்கீங்க, இன்னொரு சில பேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். யாருமே வந்து நம்ம எல்லாமே ஃபுல் டைமா இதை ட்ரைனிங் எடுக்கல. ஸோ எல்லாருமே வந்து அந்த டைம்ல தான் ட்ரை பண்றாங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டோம், கிவ் தேர் டைம் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டெவலப் பண்ணுங்க. நாளைக்கு நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கறேன் யாராவது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கா இல்ல டிஸ்கஸ் பண்ணணுமான்னு. இன்கேஸ் எல்லாருக்கும் ஓகே நாங்களே மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னா நம்ம வெயிட் பண்ணாம நாளைக்கு வந்து டைரக்டா அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பெண்டிங்ல என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம். ரிலீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ டு பி ஃப்ராங்க் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இனிமே வர்றது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான். ஓகே, அடிஷனலா அந்த போனஸ் டாபிக் வந்து நான் சொன்னது ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். அதுல டெம்ப்ளேட் காட்டுறேன், டெம்ப்ளேட் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பிடிக்கும். மீன்ஸ் உங்களோட ரெஸ்யூம் நீங்க பவர் பில கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்வியஸா எல்லாருக்குமே பிடிக்கும். டெம்ப்ளேட் கொடுக்குறேன், அந்த டெம்ப்ளேட்னா இதே மாதிரி தான் ஒரு இமேஜ் காட்டுறேன், அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை நீங்க ரெஸ்யூம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, மற்றபடி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னா லெட்ஸ் டிஸ்கஸ். இஃப் நாட் நீங்க ஸ்டார்ட் நீங்க உங்களோட டிசைனிங் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராஜெக்டா கம்ப்ளீட் பண்ண பாருங்க. மினி ப்ராஜெக்டா நான் உங்களுக்கு பண்ணுங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் இதை நீங்க நான் ஒரு சில இடத்துல போய் சொல்ல முடியும் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்காக சொல்றேன். அதுக்கு டைம் எடுக்கும் ஜி. ஓகே, அதான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள் முடிக்க முடியாது. ஆனா அந்த பேசிக் நீங்க 2 நாளா அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் கேட்டீங்கல்ல, சோ இது செஷன் இல்ல அப்படின்னா கேட்க முடியாது. கரெக்டா? மீன்ஸ் அந்த டைம்ல வந்து எங்க ஒரு பிளாக்கா இருக்கும், நீங்க மெசேஜ் பண்ணி தான் கேட்கற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அந்தந்த டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க ட்ரைனிங். ஓகே, டிசைன் பண்றவருக்கு நீங்க மெதுவா பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசைனிங் வந்து ஆப்வியஸா நீங்க 2 வாரம் டைம் எடுத்தாலுமே டிசைன் நம்ம பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது போயிட்டே இருக்கும். பட் டவுட் செஷனை மட்டும் டக்குன்னு நோட் பண்ணிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதான் டவுட்டுக்காக தான் பார்த்துருக்கேன். அந்த டவுட்ஸை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாக்கு வந்துருங்க, எப்படின்னா டவுட்ஸ்லாம் இருக்கு, எப்படியா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குமாங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்றது அப்புறம் இது
இது புக் மார்க் யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்தியா வியூ, அனலிட்டிக்ஸ், கோபல் புக் மார்க்ஸ். இந்தியா வியூ எப்ப யூஸ் பண்ண அப்படின்னா, இப்போ எப்படி இந்த வேர்ல்டோமீட்டர்னு ஒரு சைட் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு சைட் முன்னாடி இருந்துச்சு. ஸ்டேட் வைஸ் டேட்டா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்டர்நெட்லயே ஸ்டேட் வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு, ஸ்டேட் வைஸ் பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆல்சோ. ஒரு ஸ்டேட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கோவிட் கவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயரோட அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கோவிட் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதனால டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் முக்கியமா இருக்கு. இந்தியா ஓபன் ஆகுதா? ஓபன் ஆகுது. ஓபன் ஆகும். மேபி டேட்டா இல்லாம இருக்கும், பழைய டேட்டாவா இருக்கும், ரொம்ப பழைய டேட்டாவா இருக்கும். இல்ல, இந்தியா இருக்கு, இந்தியா மேப் எல்லாமே இருக்கு, அனலிட்டிக்ஸ் எம்டியா இருக்கு. அதான் அது கம்பேரிசன் டேட்டா. அனலிட்டிக்ஸ் எப்படி போட்டிருப்போம்னா, இன்னைக்கு டேட்டாவே நேற்று டேட்டாவே கம்பேர் பண்ணிருக்கேன் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேட்டாவே இல்லை அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அது டேட்டா வந்து பேக்எண்ட்ல செக் பண்ணும் இன்னைக்கு டேட்டா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு டேட்டா இல்லாததுனால அது பிளாங்க் ஆகும். நீங்க பாருங்க, சப்போஸ் இது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, இந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட் வந்து ஆல்ரெடி 2 நாள் பண்ணிட்டேன், எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா புதுசா ஒரு டேட்டா நீங்களே கிரியேட் பண்ணுங்க. சிம்பிளான லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்க டே டு டே பண்ற ஆக்டிவிட்டி என்னன்னு பாருங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்களா, அந்த ஹோட்டலுக்கு நான் ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டுக்கு முதல்ல நீங்க டேஷ்போர்ட் டெவலப் பண்ணுங்க. மெனு கார்டுக்கு இல்லாம அந்த ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னா அந்த ஹோட்டல்ல எவ்வளவு ஃபுட்ஸ் இருக்கு எல்லாமே டேபிள் தான். என்னென்ன மெனு இருக்கு எல்லாமே டேபிள். எப்படி ஃபில்டர் பண்ணலாம், வெஜ் நான்வெஜ் அது ஒரு காலம், டிஷ் பேரு வெஜ் நான்வெஜ் ஒரு காலம், பிரைஸ் இன்னொரு டேபிள், எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க டெய்லி, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அந்த கம்பெனில, எல்லாமே டேட்டா தான். எல்லாத்தையும் டேபிளா கிரியேட் பண்ணுங்க, லிங்க் கொடுங்க, ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்க. ஃபுட்டோட இமேஜ் வந்து இன்டர்நெட்ல இல்லாத இமேஜே கிடையாது. பிரியாணினா பிரியாணியோட இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு சம்பந்தமா ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உண்மையிலே சொல்லணும், நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். நானா ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன், கம்பெனிக்கு ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்றது, இல்ல ஒரு பீஸா ஷாப்க்கு ஒரு டேட்டா டெவலப் பண்றது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு பைக் கம்பெனி இருக்கு, அதுக்கு ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்றது, கிரிக்கெட்டுக்கு ஒரு டேட்டா கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்மளே டேட்டா கிரியேட் பண்ணி நம்மளே டேஷ்போர்ட் டெவலப் பண்ணி அப்பதான் நமக்கு கொஸ்டின்ஸ் வராங்க நிறைய. ஸோ அதனால அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் பவர் பிஐ, ஃபார் எனி ரிப்போர்ட்டிங். டோன்ட் யூஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. மீன்ஸ் ஆல்ரெடி ஒருத்தர் எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. அதை பிளைண்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டேட்டாவோட சேர்ந்து டிசைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ எதுவும் கொரிஸ் இல்லை அப்படின்னா we can wind up the session today. Let's continue tomorrow. You can decide, guys.